ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி காஞ்சதும் அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் போட்டு ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 5-6 பல் பூண்டை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து வதக்கி எடுத்துக்குவோம். பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதுவும் இதோடு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பச்சை பயிறு சாதம் தான். அதனால் இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம், மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். அதனால் 2 பச்சை மிளகாவை கீறி இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு பங்கு, அதாவது 1 கப் அரிசி எடுத்திருக்கோம், 1/4 கப்பு பச்சை பயிறு எடுத்திருக்கோம். அதனால் 1 கப் அரிசி கணக்குக்கு பார்க்கும்போது ஒரு 3 கப் நம்ம தண்ணி சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கோம். நம்ம 1 மணி நேரம் இந்த அரிசியையும் பருப்பையும், அதாவது பச்சை பயிரையும் நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கோம். அதை தண்ணியை இருத்துட்டு இந்த இதோடு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரைஸ் சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு. ரைஸ் எப்படி ரெடி ஆகியிருக்குன்னு நம்ம செக் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரைஸ் ரெடி ஆகிருக்குன்னு. நல்லா உதிரி உதிரியாக நமக்கு ரெடி ஆகிருக்கு. இதை நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லையும் ட்ரை பண்ணலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு நீங்கள் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே அவ்வளோ சூப்பராக சாப்பிட்டு முடிக்கலாம். எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.